ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸ் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கான போர்ஷன் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 3 லெசன் சொல்லியிருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 4 லெசன் சொல்லியிருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 4 ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் முதல் 4 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ப்ராப்ளம்ஸாக கொடுத்துருக்கேன். இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிக்வெஸ்ட் பாக்ஸில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கொடுக்கப்பட்ட வினாக்கெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இது ஃபுல்லாத்தையும் படிச்சிருங்க மறக்காமல். ஏன்னா மொத்தமே கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இதை மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும். பப்ளிக் வரி சேஃப் ஜோனு, பப்ளிக் வரைக்குமே இதுலேருந்து தான் கேட்பாங்க. இதை தவிர்த்து கேட்க வாய்ப்பு கம்மி தான். ஓகே, இந்த தடவை பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சேர்த்து படிங்க. ஓகே, லாஸ்ட் இயரில் கொஸ்டின் ஈஸி தான், ஆனால் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் பார்க்காம போயிட்டாங்க. அதனால் அட்டன் பண்ண முடியல பப்ளிக்கில். அதனால் என்ன செய்யணும்னா, நீ ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருங்க. ஓகே, ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியாட்டி எக்ஸாம்பிள் சம்மனு பார்த்துருங்க. ஓகே, அதுலேயும் பார்க்க முடியாட்டி இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் பார்த்தா கூட மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். 100% வர முடியாது, மேக்ஸிமம் அட்டன் பண்ணலாம். ஓகே, நான் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா. ஆனால் 2 மார்க் 3 மார்க் தியரி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க், இதில் நான் சொல்கிற மட்டும் படித்தாலே போதும், கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இது தவிர்த்து வேறு கொஸ்டினே வராது. ஒரு லெசனுக்கு 6 5 மார்க் தான் கொடுத்துருப்பேன். அந்த 6 5 மார்க்கு படிங்க, கடைசி வரைக்கும் அது மட்டும் தான் வரும். இது தவிர்த்து வர வாய்ப்பே இல்லை, எழுதி கூட வச்சுக்கோங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் வரும். மிச்சப்படி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரும். ஓகே, நம்ம பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின், அது போக மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க, தவிர ரொம்ப இன்டராக போக மாட்டாங்க. அப்படி இன்டராக போட்டாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கூட கேட்பாங்க. அதுவும் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னா எடுத்துக்காட்டு சம் மட்டும் தான் கேட்பாங்க. இருக்கிற ஈஸியான பேர் பிசிக்ஸ் தான். பிசிக்ஸில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இதில் தியரி கொஞ்சமாக இல்லை கூட மார்க் கிடச்சிரும். ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக எழுதுனீங்கன்னா போதும், உங்களுக்கு மார்க் டேரெக்டாக போட்டுருவாங்க. ஏன்னா டயக்ராமுக்கு 1 மார்க்கு, ஈக்குவேஷனுக்கு 3 மார்க்கு, தியரிக்கு 1 மார்க்கு. ஓகே, இவ்வளோ தான் 5 மார்க்கில் போடுவாங்க. நீங்கள் தியரி எழுத முடியாட்டி கொஞ்சமாக இல்லை கூட போதும், 1 மார்க் கிடச்சிரும். தியரியே நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் எழுதுறீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் நேம் என்ன, அந்த ஈக்குவேஷனில் குறிப்பிட்றதோட விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க தியரிலையும். ஆனால் பிசிக்ஸ் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்டு. ஆனால் 2 மார்க்கில் மட்டும் லாஸ் எழுதுறீங்கன்னா அந்த லாவை தெளிவாக படிச்சு எழுதுங்க. லாவில் தப்பு பண்ணிங்கன்னா மார்க் போட மாட்டாங்க, சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு லாவு தெரியல, இல்லை 2 மார்க் தெரியலனா அது லேட்டர் உள்ள ஃபார்முலாஸ் எழுதிச்சிருங்க. அதை எழுதிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். எதுவுமே விடாமல் 2 மார்க் வருதுக்கு 1 மார்க்ஸ் வாங்கிடலாம்ல, அதனால சொல்கிறேன். இதில் 2 மார்க்ஸ் மொத்தமே 15 தான் இருக்குது. இந்த 15ம் ஒரு தடவை படித்து ரீட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதுக்கான ஆன்சர்லாம் போட்டிருப்போம். அந்த ஆன்சர் பிடிஎஃப் நீங்கள் கிரஸ் மசில் கொடுத்துறேன், அதை கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. அதில் ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் அதை படித்தாலே போதும், சண்டே எடுத்துடலாம். அந்த பிடிஎஃப்ல கொடுத்தது மட்டும் படிச்சிருங்க போதும். அது ஏற்கனவே ஒருத்தர் வீடியோ போட்டிருப்போம். இதில் உள்ள எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் நம்ம பிசிக்ஸ் பண்ணுறதப்ப என்ன தெரியுமா, கேள்வி ஒழுங்காக படிக்க முடியுங்க. ஓகே, குறிப்பாக யூனிட் நம்பர் 1 யூனிட் நம்பர் 3 தான் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிறீங்க. ஓகே, அதை சிம்பிளாக சொல்கிறேன். யூனிட் நம்பர் 1ல் எலக்ட்ரிக்னு வரும். எலக்ட்ரிக் யூனிட் நம்பர் 1. அதே யூனிட் 3ல் மேக்னெட்டிக்னு வரும். இதில் யூனிட் 1ல் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் பார்த்தீங்களா, இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு வட்டமும் இதான் கேட்காங்க. ஆக்சிஸ் லைன் கேட்பாங்க, இல்லாட்டி ஈக்குவல் லைன் கேட்பாங்க. இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இது கொஸ்டினை மட்டும் தெளிவாக பாருங்கள். ஒரு சில டைமில் 2மே சேர்த்து கூட கேட்கலாம். ஆனால் அப்படி கேட்க வாய்ப்பு யாரும் கம்மி தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அங்கே என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. இதே இன்னொன்று 3ஆம் யூனிட்டில் இருக்குது. அதில் மேக்னெட் மட்டும் வந்தால் எழுதுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இது. ஓகே, இவ்வளோ தான். ஈஸியாகவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸை காட்டுறேன். அந்த ப்ராப்ளம்ஸை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் இதுக்கே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். அதனால் இதையும் சாய்ஸ் விட்டு போயிடாதீங்க. என்னை கேட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க. அப்படி ஃபுல்லாக படிக்க முடியாத பட்சத்தில் சப்போஸ் இதை மட்டும் படிச்சிருப்பாருங்க. இதை படித்தாலே போதும், மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். ஓகே, இதெல்லாம் ஈஸியான ப்ராப்ளம்ஸு. இதில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. வேறு லாக் புக்கை யூஸ் பண்ணி பழகிக்குவாங்க. ஏன்னா கால்குலேட் அளவு கிடையாது, லாக் புக்கை வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியாது இருக்கும். அது யூஸ் பண்ணி பழகிக்குவாங்க. ஓகே, இதில் உள்ள ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டு போங்க, மோஸ்ட் அட்டன் பண்ணிடலாம். இதில் செகண்ட் சாப்டருக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுங்க. ஏன்னா அதில் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். இதுலேருந்து அதிகமாக பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க செகண்ட் சாப்டர்லேருந்து. ஓகே, இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 3ஆம் யூனிட்டில் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் க்ரீன் கலரில் எல்லாத்தையும் கொடுத்துங்க பார்த்தீங்களா, க்ரீன் கலர் கொடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன். ஓகே, ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் முடிச்சிருங்க. ஓகே, க்ரீன் கலர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸு, அதாவது ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸு. ஓகே, யூனிட் 4லேயும் பார்த்துக்கோங்க.
எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸ் பாருங்கள். ஏன்னா மிட்டம் கொஸ்டின் வந்து டிஸ்ட்ரிக்ட் மாறுது. அதனால் எக்ஸசைஸும் பார்த்தா தான் மார்க் எடுக்க முடியும். ஓகே, எக்ஸாம்பிள் மட்டும் நம்பி போகக்கூடாது. அதனால் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்கேன், ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.